உங்களோடு இந்த காலை நேரத்தில் வந்து நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நேற்று மாலையில் தான் ஆஃப்டர்நூன் தான் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா இந்த பக்கம் நான் இந்த ஊர் பக்கம் வண்டலூர் பக்கத்தில் ஒரு சர்ச்சைக்கு போகிறேன். 8 மணிக்கு சர்வீஸ் ஒரு பண்டிகை ஆராதனை ஒரு சிஎஸ்சி சர்ச்சில். காலையில் உங்களுக்கு ஏதோ சர்வீஸ் சொன்னீங்களே இந்த இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவர் அன்போடு இந்த திருச்சபைக்கு என்னை ஏற்றுக்கொண்டார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நடத்துகிற அன்பு சகோதரி அவர்களை வாழ்த்துகிறேன். இந்த வாலிப வயதில் கூட ஐடாஸ் காலரை போல, அப்புறம் இந்த ரோனாவில் இருந்தாங்க எமிட் கார்பை மைக்கிழமைய அவர்களை போல, அப்புறம் அந்த அம்மா கல்கட்டாவில் அந்த அம்மா இருக்காங்க, நம்ம தோல்லாம் சொல்லியிருக்காங்க, அன்னை திரேசாவை போல இவங்கெல்லாம் மேரேஜ் பண்ணிட்டாங்க. தன் வாழ்க்கையை ஆண்டோடைய உன்னத படிக்க அர்ப்பணித்தாங்க. அதே போல் அந்த சகோதரியும் தன் வாழ்க்கையில் ஆண்டோடைய உன்னத படிக்க அர்ப்பணித்திருக்கிற அந்த சகோதரியை வாழ்த்துக்கிறேன். உங்களோடு இதற்கு முன்னால் பேசிய அருமையான மாஸ்டர்மா அவர்களை வாழ்த்துக்கிறேன். கடந்த நாட்களில் உங்களுடைய ஆண்டு விழாவுக்கு வந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்க ஆண்டு விழாவுக்கு வந்தேன்? அந்த ஆண்டு விழாவில் நான் நல்ல உணவு கொடுத்தாங்க, சிறப்பான உணவு. நல்ல அவர்களை வாழ்த்துக்கிறேன். வந்திருக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துக்கிறேன். தகப்பனை நீங்கள் பேசுங்க பாடணும் கேட்போம். இதுக்கு முன்ன நீதிமொழிகள் 17, 18, 19. பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றி பயத்தோடு இரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து. இன்னைக்கு இங்கிலாந்துல உலகத்துல அதிகம் கிறிஸ்தவ நாடு என்று சொல்லப்படுகிற உலகத்தை போய் அவங்க ஆண்டதுக்கு காரணம் என்னன்னா விக்டோரியா மகாராணி. விக்டோரியா மகாராணி எப்படி ஏன் உலகத்தை ஆண்டாங்கன்னு ஒரு சம்பவம் என்னன்னா, அந்த அம்மா மகாராணியை அபிஷேகம் பண்ணுறாங்க. ஒரு கத்தீட்ரல் பெரிய சர்ச்சில் வச்சு ஐயா சொன்னாங்க, நான் பிஷப் ஆர்டினேஷன் போனேன். அதே மாதிரி நிறைய பேர் சேர்ந்து அவங்களுடைய பெரிய சர்ச், அந்த சர்ச்சில் வச்சு முக்கியமான சர்ச்சில் வச்சு ஆர்டினேஷன் கொடுப்பாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த நாட்டின் அதிபதியாக நாங்கள் உயர்த்துகிறோம். உயர்த்திட்டு அந்த நாட்டோட தொப்பி வைப்பாங்களாம். தொப்பி கையில் கனையாகி தலையில் அந்த ஒரு ஷர்ட்டு ஒரு மாலை எல்லாம் போடுவாங்க, செயின்லாம். அப்படி அந்த அம்மா சர்ச்சுக்கு முன்னால் சேர் போட்டு வச்சு அதில் இருக்க பிஷப்ஸ் தலையில் கை வச்சு அந்த தொப்பியை வச்சுன்னா அந்த அம்மா வேகமாக தொப்பியை கட்டி கீழே வச்சுட்டாங்க. எல்லாரும் வந்து ஒரு மாதிரி ஆடிட்டாங்க, கிடுகிடுன்னு. எதுக்கு ஒரு மாதிரி எல்லாரும் கிடுகிடுன்னு ஆடிட்டீங்கன்னு? தொப்பி அம்மா அவுத்தீங்க, இனி அவுக்கலம்மா, இது இவ்வளோ பெரிய கிரீடம், உலகத்திலே பெரிய கிரீடம், உலகத்துக்கு பெரிய மகாராணி. 1750 1850 வரை 100 ஆண்டுகள் உலகத்தை ஆண்ட மகாராணி. நமக்கும் அவங்க தான் ராணி, நம்ம இந்தியாவுக்கும். இதே மாதிரி சைனாவுக்கு அவங்க தான் ராணி, பாகிஸ்தானுக்கு அவங்க தான் ராணி. இப்படி பெரிய ராணி நீங்கள் சமூகலாமா நம்ம சொன்னாங்க. வானத்தை உள்படைத்த ஆண்டவர் இருக்க அவருக்கு கூட நான் என்ன வைக்கக்கூடாது, தன்னை தாழ்த்தினாங்க. அந்த தாழ்த்தினால தான் உலகத்தை அவங்க ஆண்டாங்க. அந்த உலகத்தை ஆண்டதுக்கு 1850 அந்த இங்கிலாந்து ரொம்ப மோசமான நாடு, திருட்டு நாடு. 25 விழுக்காடு பணக்கார மக்கள், மிச்சம் 75 மக்கள் ஏழைகள், அந்த நீக்குறவர்கள், பின்தங்கின மக்கள், கருப்பு இனத்தவர்கள். அவங்க வேலைக்காக வேலை செய்ய சாப்பிடுவாங்க, சரியான கூலி கொடுக்க மாட்டாங்க, உணவு கிடைக்காது, பஞ்சம் பசி. அந்த 25 விழுக்காடு ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி காலையில் சர்ச்சுக்கு வந்துடுவாங்க வீட்டை போட்டுட்டு. இந்த 75 விழுக்காடு மக்கள் போய் அந்த வீட்டை எல்லாம் உடச்சி திருடுவாங்களாம் தேவைக்காக. அந்த திருடுவது யாருன்னா இது மாதிரி சின்ன பிள்ளைகள். அந்த பிள்ளைகளை 2 பேர் கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொன்னாங்க. கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையினுடைய குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நம்மை நல்வழிப்படுத்தி, இசைக்கியல் 20 வாசனை, கர்த்தருடைய வார்த்தை நம்மை நல்வழிப்படுத்துது. நல்லோசனை தந்த பிள்ளைகளை உட்காந்து சண்டே ஸ்கூல் நடத்துறாங்களாம். அதுக்கப்புறம் அந்த நாடு எந்த கிறிஸ்தவ நாடாக மாறிச்சாங்க. சண்டே ஸ்கூல் நடத்துறப்ப சண்டே ஸ்கூல்னா ஓய்வு நாள் பள்ளி. ஓய்வு நாள் பள்ளினா பிள்ளைகளை அழைத்து ஆண்டுடைய கதையை சொல்வது, ஆண்டுடைய வார்த்தையை சொல்வது, ஆண்டுடைய வார்த்தையை பேச வைத்தது.
ஒருவேளை அந்த பையன் எல்லா பிள்ளைகளும் பைபிள் வச்சிருந்தது ரொம்ப அக்கறையா இருக்கான்னு அவனை வாசிட்டானா அவன் திட்டு தலையாட்டினா நிறைய பிள்ளைகள் தமிழ் வேற தெரியாது. இதுல பெரிய மைனஸ் பாயிண்ட். தாய்மொழி தமிழ் நம்ம இங்கிலீஷையே சொல்லி கொடுத்து பழகிட்டோம். ஹிந்தியும் இங்கிலீஷும். நம்ம தாய்மொழி தமிழை இப்போ அவனுக்கு வாசிக்க தெரியுமான்னு எனக்கு தெரியல. அது ஒரு மைனஸ் பாயிண்டா இருக்கலாம். நானும் அவனை மாதிரி 10வது தான் இருந்தேன். 10வது தான் இருந்தேன். பைபிள் வாசிக்க தெரியாது. ஆனால் தைரியமா பாஸ்டர் பைபிள் கொடுத்து வாசிக்கிட்டு இருப்பாரு. ஆட்டில் போய் நின்று ஃபுல் பண்ணி ஒன்று நடா விட்டா தப்பா வாசிப்போம். வீட்டுக்கு வந்து அம்மா திட்டுவாங்க, நடா வாசிக்கவே தெரியல, அண்ணன் திட்டுவான், சொந்தக்காரன் திட்டுவான். ஆனா 4 பேரை கொண்டா யாராக டாக்டர் ஆகிடலாம். மெடிக்கல்ஸ்காரன் எப்படி டாக்டர் ஆகலாம்? 10 பேருக்கு ஜெவத்துக்கு மாத்திருக்கா, அந்த மாதிரி நோட்டு கொடுத்தா நிறையா போகும். இதுதான் மருந்து. 4 பேரை கொண்டா டாக்டர் ஆகிடலாம். சரியா? திருச்சபை தலைவர் உருவாகிறது இங்கே இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த வயதையை போட்டுட்டீங்கன்னா அந்த விதை 1 20ஆகும், 60ஆகும், 30ஆகும். பெற்றோர்களை கவனம் வந்து அவங்களுக்கு ஜூன் பண்ணுறோம். அதாவது இது ஜூலை மாதம். எல்லா திருமணங்களும் பிரசங்கங்களும் ஜான் வெஸ்லி சார்லஸ் வெஸ்லி. இன்னைக்கு இந்த சர்ச்சை இருக்குன்னா ஜான் வெஸ்லி சார்லஸ் வெஸ்லி மெத்தடிஸ்ட் திருச்சி 1780 ஜூலையில தான் ஆரம்பிச்சாங்க. 1780 ஜூலையில தான் மெத்தடிஸ்ட் திருச்சபையை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னா பைபிள் வைக்கணும்னா அந்த சர்ச்சில் இருக்க ஐயர் அவர் தான் இருக்கணும். பைபிள் அவர்கிட்ட தான் இருக்கும். பைபிள் நமக்கு இருக்காது, நம்ம பிரசங்கம் பண்ண முடியாது. அப்படி அந்த ஆடியன் பண்ண பிரசன் தான் அவங்க தான் பைபிள் வாசிக்கணும். யாரும் பைபிள் தொடர்பு இந்த காலங்களில் எல்லாரும் ஆண்டவர் சொல்றாரு. மத்தேயு 28:15 நீங்கள் புறப்பட்டு போய் உலக நீங்கள் சகல ஜாதியும் சீசராக்கி நீங்கள்லாம் எல்லாத்துக்கும் அந்த பவர் இயேசு கிறிஸ்து கொடுக்குறாரு. மார்க் 16:10 நீங்கள் உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் சொல்றாரு. நீங்கள் அந்தியும் லூக்கா 24:47 அந்தியும் மனம் திரும்புதலும் பாவமன்னிப்பு மெர்சிலும் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் யோவான் 20:21 பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். மார்க் 10 லூக்கா 10 அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் 70 பேரை கூப்பிட்டு நீங்க போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கிறார். சுவிசேஷம் சொல்வதற்கு பாஸ்டர் தான் இல்ல, பாஸ்டர் அம்மா தான் இல்ல, உடன் முடியக்காரன் இல்ல, நீங்கள் நான் சொல்லலாம். 4 பேரை கொண்டா டாக்டர்ட்டேன். 4 பேரை கொண்டா யாருனாலும் சுவிசேஷம் சொல்லலாம். அப்படி அந்த கொண்டு வந்தது யாருன்னா ஜான் வெஸ்லி சார்லஸ் வெஸ்லி. அவங்க யாருன்னா அவங்க தான் மெத்தடிஸ்ட் திருச்சபையை தொடர்ந்தாங்க. ஜான் வெஸ்லி சர்ச்சு, வெஸ்லி சர்ச்சு இருக்கு. அதெல்லாம் மெத்தடிஸ்ட் திருச்சபை. நிறைய சர்ச்சு சென்னையில இருக்காது, சிஎஸ்சியோடு இருக்கு, ஈஸ்வரனோட இருக்கு. அந்த திருச்சபையில அவங்க அம்மாவுக்கு 10 பிள்ளைகள். ஏழை தாயா, ரொம்ப ஏழை தாயா. ஒரு வாரத்துல ஒரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் பிள்ளைக்கு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பிள்ளை பேரை சொல்லி என் பேரை சொல்லி எனக்காக எங்க அம்மா 1 மணி நேரம் நினைச்சு பண்ணுவாங்க. இந்த மகளுடைய பேரை சொல்லி அவங்க அம்மா 1 மணி நேரம் பண்ணுவாங்க. அப்படி செபிச்சதான் உலக அளவுல பெரிய ஊழியக்காரங்க மாறிட்டாங்களா? அப்ப பெற்றோருடைய ஜெபம் ஒரு சாதாரண ஜெபம் இல்லை. உன் பிள்ளைக்காக நீ மனதுருகி உன் பிள்ளைக்காக நீ நன்னதினமும் ஜெபிக்கிறப்போ, காலையில மாலையில ராத்திரி ஒரு பிள்ளைக்காக ஜெபிக்கிறப்போ அந்த பிள்ளை நல்வழிப்படுத்தப்படும். அந்த பிள்ளை எந்த கெட்ட பழக்கத்துக்கு போகாது. போனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உடைச்சி இங்க கொண்டு வந்துருவாரு. ஆண்டவரால முடியாத காரியம் இல்லை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளோ அத்தனை பிள்ளைகளையும் பெயர்களை சொல்லி அந்த பிள்ளைக்காக நீங்க ஜெபிக்கிறப்போ மட்டும்தான் ஆண்டவர் விடுதலை தருவாரு. ஏன்னா உன் பிள்ளைக்கு நீ அனுதினம் ராத்திரி அதுவும் நட்டும் மிஸ்ஸி 12 மணிக்கு எழுந்து பிள்ளைக்கு ஜெபம் பண்ணா அந்த பிள்ளை ரொம்ப பிரைட்டா, ரொம்ப பிரில்லியண்டா, ரொம்ப அட்வான்ஸா அந்த பிள்ளை இருக்குமா. ராத்திரி 12 மணிக்கு ஜெபம் பண்ணா 12 மணிக்கு மேல. அப்போ நீங்க உங்க பிள்ளைகள் ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற கல்ச்சர், அந்த கொரோனா வந்த பிறகு பிள்ளைகள் செல்லு போய் இன்னைக்கு வாலிப தம்பி மாதிரி தான் கஞ்சா பிடிக்கிறவங்க இருக்கிறான், அப்படின்றவங்க இருக்கிறான். வாலிப பிள்ளைகள் ரொம்ப ஸ்பீடா ஓட்டுறாங்க. காலையில மவுண்ட் ரோட்ல பயங்கர டிராபிக்கு. ஒரு நேற்று ஈவினிங் இந்த ஏரியாவில் ஒரு மீட்டிங் வந்தேன். இங்கே இந்த பக்கம் தான் ஏதோ ஒரு இடத்துக்கு ஒரு மீட்டிங் வந்தேன். நேற்று எங்கள் ஆலந்தூர் கோயில் ஒரு மீட்டிங் நேற்று மாலையில் வந்தேன். பயங்கரமான டிராஃபிக். அந்த டைமில் நான் மெட்ரோ ரயிலில் தான் வருவேன், காரில் வரவே மாட்டேன். நேற்று வழி இல்லாமல் காரில் வந்தேன். ஒரு 3 தம்பிமார் அந்த டிராஃபிக்கில் போட்டி போட்டு 3 பேர் உட்கார்ந்து அப்படி இப்படி ஓட்டுறாங்க. அவங்க ஒழுங்கினா போயிடுவான். எங்களை மாதிரி வயசான ஒழுங்கினா போயிடுவான். நாங்களே பயந்து வண்டி ஓட்டுறோம். யார் இடிப்பான்னே தெரியாது.
அப்படின்னு நான் உடம்பெல்லாம் ஆடுது கிடுகிடுன்னு. நாங்களும் அப்படி ஓட்டின ஆள் தான். அன்னைக்கு 66 வயசு ஆயிடுச்சு. ஏதோ போகணுமேனு வண்டியில போறோம், வேற வழியே இல்லாம. ஆனா வாலிப தம்பிக்கு என்ன பண்ண ஒண்ணு இருக்கு, ரோட்ல இருக்கணும்லாம் பாருங்க, இவங்க வண்டி ஓடுறது தான் பாருங்க, எப்படி சிச்சா கொட்டி எங்க வந்து எப்படி இடிப்பாங்களோ இருக்கு. இந்த பிள்ளைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய ஜெபம் மட்டும் தான் மாற்றப்படும். நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா அந்த பிள்ளை மாற்றப்படும். கர்த்தர் அதுதான் காலையில் அழகா வாட்ஸ்அப்ல கேட்டேன். ஒரு சகோதரி சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இயேசு கிறிஸ்து ஆட்டை தூக்கிட்டு போறாரு. ஒரு ஆடு கையில் வச்சிருக்காருல்ல, பார்த்துருக்கீங்களா? நிறைய ஆடு இருக்கு, நிறைய ஆடு மேயுது அங்க. ஆனால் ஒரு ஆட்டை மட்டும் கையில் அப்படி அணைச்சி ஜனம் போல அந்த பிள்ளைய நீங்க கொஞ்சிறீங்கல்ல, பிள்ளைய மடியில எடுத்து அப்படி கொஞ்சம் இல்லை, அப்படி கொஞ்சிறாரு ஒரு ஆட்டை மட்டும். அப்போ அந்த சகோதரி நினைக்கிறாங்க, இவர மாதிரி ஒரு பாஸ்டர்கிட்ட போய் இப்படி கையா மாதிரி ஒரு ஏட்ட போய், ஐயா நான் இயேசு கிறிஸ்து மடியில இருக்க ஆடு மாதிரி ஆகணும்னு கேட்டுச்சாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, அந்த அம்மா மதியார் சொன்னாரா, அப்படி நினைக்காத, அந்த ஆடு யாருன்னா பாவி, வழி கெட்டு போனது, அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்பிடியில, சொல்லி சொல்லி கேட்காம அடுத்தவன் தோட்டத்தை போய் மேய போச்சு. அதனால கம்பு எடுத்து பொட்டுன்னு போட்டாரு, கால் உடஞ்சி போச்சு. உடஞ்சி போன காலை எடுத்து கட்டிட்டு அது நடக்க முடியாது. அந்த காலுடைய வலியை ஆற்றுவதற்கும் நடக்க முடியாத ஒரு தூக்கிட்டு போறாரு. வலி மனம்பார்ந்த ஒரு ஆடு. நீ அதே மாதிரி ஆகும்னு நினைக்காத, கீழே மேய்துவாது, இதெல்லாம் நல்ல ஆடுகள்னு சொன்னாரா. இதுதான் ஒரு ஆசிரியருடைய வேலையா. ஒரு ஆசிரியர் யாரை நேசிக்கன்னா, எந்த பிள்ளைக்கு படிக்க முடியலையோ, எந்த பிள்ளைக்கு ஒழுங்கா ஸ்கூலுக்கு வரலையோ, எந்த பிள்ளை பெற்றோருடைய சத்தத்தை கீழ்ப்படியோ அந்த பிள்ளையை நேசித்து அந்த பிள்ளைக்கு வாழ்வு கொடுக்கணுமா. இதுதான் ஒரு டீச்சருடைய வேலையா. இதுதான் இயேசு கிறிஸ்து அலுவலகத்துல நல்ல போதகனா வந்தாரு. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் நானும் நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்போ, சர்ச்சில் இருக்க பாஸ்டர்ஸ் இந்த பிள்ளைகளை நல்வழிப்படுத்துறப்போ, நீங்க இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் போகணும், ஏன்னா கர்த்தருடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வசனத்தின்படி நடக்கிறப்போ நிச்சயமாகவே அந்த பிள்ளைகள், அதான் சண்டே ஸ்கூல் ரொம்ப முக்கியம். சண்டே ஸ்கூல் ரிட்ரீட் ரொம்ப முக்கியம். வாலிப பிள்ளைகள் ரிட்ரீட் ரொம்ப முக்கியம் இல்லை. ஏன்னா வாலிப பிள்ளைகள் நிறைய திருச்சபையில எங்கடா திருமணம் நடக்குன்னா அவங்க லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்றாங்க. நிறைய அப்பா நடக்குது. போன வாரம் கூட ஒரு டைவர்ஸ் கேஸ், ஒரு பெண் சர்ச் யூத்தில் லவ் பண்ணது. பாஸ்ட் என்னையான்னு ரொம்ப க்ளோஸ்ட் நண்பர், ரொம்ப ஃப்ரெண்டு. என்னென்ன பண்ணுறது சொன்னா ஒருத்தர். ஆனால் சின்ன பிள்ளைகளுக்கு நீங்கள் ஜிபிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ, கர்த்தருடைய வசனம் அவங்களோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கிறப்போ, வீட்டுக்கு ஏற்ற பிள்ளைகளாய், சமூகத்தை நல்வழிப்படுத்தும் பிள்ளைகளாய், திருச்சபை ஆரம்பிக்கும் பிள்ளைகளாய், காஸ்பல் சொல்லும் பிள்ளைகளாய் மாறிவிடும். ஒருவேளை நீங்கள் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். எதுக்கு நான் பிள்ளையை பற்றி அவங்க பைபிள் கொடுத்து வாசிக்க சொன்னோன்னா எனக்கே தெரியல. ஆனால் உட்காரணும்னு நான் ராத்திரி இந்த மெசேஜ் எழுதுறப்போ அந்த வசனத்தை தான் வாசித்தேன். அந்த வசனத்தின்படி பேச நினைக்கிறப்போ சில அட்வைஸு, அருமையான அன்பு மகள், ஒரு திருமணமாகாத ஒரு மகள் தன் வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டோடைய உன்னத படிக்க ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்த மகளுடைய பாதுகாப்புக்காக, இந்த பிள்ளையுடைய வளர்ச்சிக்காக, நீங்க உங்க பிள்ளையுடைய வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறப்போ நிச்சயமே ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம உயர்த்தும். சுயந்தன் வாழ்வில் பலனானா எனக்கு ஆனந்தம். என் மகனே, உன் மனதை பாவியின் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. என் மகனே, நீ பாவி மேல் பொறாமை கொள்ள விடாதே. பொறாமை என்பது மனிதனுக்கு இயல்புறுச்சு. பொறாமை போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாதுன்னு. ஆனா எல்லாத்துக்கும் பொறாமை எனக்கு இருக்கு. அந்த மாம்சத்தின் இச்சைகள் கலாத்தியர் 5:19 என்ன சொல்லுது? பொறாமையை பற்றி சொல்ல. மாம்சத்தின் இச்சைகள் பொறாமை. ஆனா அடுத்த மேல நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமை பண்ணக்கூடாது. ஆனா நமக்கு பொறாமை போட்டியில் இருக்கலாம். அவன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், அடுத்து நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அவன் ஃபர்ஸ்ட் ஓடி வந்துட்டான், நான் ஃபர்ஸ்ட் ஓடி வரணும். அவன் பைபிள் வாசிட்டான், நான் பைபிளை வாசிக்கணும். ஒரு சில திருச்சபைக்கு போனீங்கன்னா பைபிள் யார் இன்னைக்கு முதல்ல வாசிக்கிறா போட்டி இருக்குது. எப்படி வாய்ப்பு சொல்லியாச்சுன்னா முதல் ரெடியா இருப்பாங்க. அப்படி
பரட்டின உடனே பட்டு அந்த வசனம் அவங்க அந்த அளவுக்கு ப்ரே பண்ணிக்கிட்டே ட்ரைனிங் தான். அது ட்ரைனிங்கும் ப்ரேயரும். நான் இன்னைக்கு முதல்ல வாசிக்கணும்னு இன்னைக்கு லூக்கா 10:12 வாசினா டக்குன்னு அவங்க எடுத்து லூக்கா 10:12 வந்துடும். ஒண்ணு ப்ரேயர், அடுத்தது முயற்சி, விடாமுயற்சி செய்வோம். நம்ம மனதை பாவிகள் மேல என்ன பண்ணக்கூடாது, பொறாமை பண்ணக்கூடாது. நம்ம பொறாமையும் பெருமையும் நம்ம மனதில் இருக்கு. எப்படிப்பட்ட பெருமைன்னா, ஒரு ஊருக்கு ஒரு பெரிய புத்தகம், அதாவது புராணத்துல திருவிளையாடல் இன்னும் போடுவாங்க. அந்த கோயில் பண்டிகையில எல்லா இடத்துலையும் காலையில் திருவிளையாடல் அந்த விமர்சனம் அந்த டேப் வரும். 3 விதமான டேப். ஒன்று என் பாதியில் உனக்கு கொடுக்கிறேன், இன்னொன்று 1000 பொற்காசு கண்டா 1000 பொற்காசு, இன்னொன்று இந்த பொறாமை. ஒருத்தர் பெரிய வருவாரு அந்த ஊருக்கு. அதே மாதிரி இது ஒரு சம்பவம். அது ஊருக்கு வராது, அது பெரிய பண்டிதர் ஊருக்கு ராஜாவை பார்க்குறாரு. ராஜாவை பார்த்து ராஜா கேட்குற அந்த வண்டியில் இருக்கணும், இறங்கி போய் வணக்கம் சொல்லி ஐயா வாங்க ஐயா வாங்க ஐயா வாங்கன்னு சொல்றாரு. வணக்கம் சொல்றாரு. எல்லாம் கரெக்டு தான்ப்பா, உன் ஊருக்கு வந்திருக்கேன், உன் ஆட்களெல்லாம் கூப்பிடு, நான் சில கேள்வி கேட்பேன், அவங்க பதில் சொல்லுவேன். அவங்க கேள்விக்கு தான் பதில் சொல்லுவேன். நான் கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லவாலும் அவங்க பதில் சொல்லுனா இந்த நாடு எனக்கு அடிமையாயிடும். இல்லை அவங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், நான் உனக்கு அடிமை. எனக்கு இவ்வளோ உன் நாட்டில் எவ்வளோ சொத்து இருக்கோ அதை விட எனக்கு 100 மடங்கு அதிக சொத்து, அதை அப்படியே அவனை கொடுத்துட்டு நான் ஒன்றும் இல்லைன்னு போயிடுறேன். ஒன்று அந்த ராஜா பயந்துடுறாரு. இருந்தாலும் ஒரு மனிதனுடைய போட்டிக்கு ஒரு ராஜா முடியாதுன்னு சொல்ல முடியாது. போட்டிக்கு ஒத்துக்கிட்டு அந்த ஞானிகள் படித்தவர் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. கேட்டுட்டு கேள்வி கேட்க சொல்றாரு. கேள்வி கேட்குறப்ப அந்த ஆடு வாத்திக்கிட்டு அந்த வந்த பெரிய ஞானி டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு. சரி நான் முடிந்தது, இப்போ நீங்க கேட்கணும்னா இவர் கேட்குறப்ப அவங்களால யாருமே சொல்ல முடியல. அப்போ இந்த நாடு எனக்கு அடிமைன்னு சொல்ல போற நேரத்துல ஒரு ஏழை மனிதர் பின்னால இருந்து சட்டை கூட போடல, ஒரு ஏழை இவர் கை செய்கிறாரு. ஒரு கை நாட்டு ஒரு மனுஷன் அங்கே இருந்துட்டு ஐயா நான் கேள்வி கேட்கலாமாங்கிறாரு. ஒன்னே தானப்பா நாங்கள் மலரமாக தேடிக்கிட்டு இருக்கோங்கிறாங்க. அவன் திரும்ப பயந்து நான் கேள்வி கேட்கலாமாங்கிறான். நீ கேள்வி கேட்டோட இந்த பண்டிதர் பார்க்குறாரு. ஒரு 4 மணி வேட்டி துவச்சி கட்டி 1 வாரம் தான் ஆச்சு, அழுக்கு வேட்டி, ஒரு அழுக்கு துண்டு, தலையில எண்ணெய் இல்லை, ஏழை படிக்காதவன், உணவுல வயிறெல்லாம் ஒட்டி போய் கிடக்கு. சிரிக்கிறார். நீயா கேள்வியா கேள்றா பார்த்துடலாங்கிற. ரொம்ப அசால்ட்டா கேட்கிறாரு, சொல்றாரு. ரொம்ப தெம்பா இருக்கிறாரு. மற்றவர் கேட்கிறார், பழமான பிறகு ஊறுகாய் அப்படின்னு. பழமான பிறகு ஊறுகாய் காயாய் எதுவும் மாறுறாங்க. பழமான பிறகு காயாய் எதுவும் மாறுறாங்க. பூ வரும், காய் வரும், பழம் வரும். அதான உண்மை. ஏன்னா பைத்தியகேந்திரமா இருக்கு. ரிவர்ஸ்ல சொல்லி தெரியாது. சரி, காயான பிறகு பூவாகுது. அடுத்து கேள்வி முட்டைத்தனமா இருக்கு. காய் வந்தோட பூ வரும், பூ வரும்னா காய் வரும். அதான உண்மை. அதுக்கப்புறம் வருமா சொல்லலாம். பழமாவது பூ, காயாவது ஊறுகாய். ஊறுகாய் எலுமிச்சம்பழத்தை என்ன பண்றோம், வெட்டுறோம், உப்பு போடுறோம். முந்தா நாள் குற்றாலம் போயிருந்தேன். காலையில் வாக்கிங் போகிறதுக்கு ஒரு 10 மாமரம் மாங்காய்லாம் கீழே கிடந்தது. பெரிய பெரிய மாங்காய் வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. பழுக்க போகிற நேரம் புளிப்பு. அங்கே இருக்க பாஸ் மாட்டை கொடுத்து இந்த மையா பிள்ளைக்கையா மாதிரி ஒய்ஃப் அங்கே கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் விட்டு உப்பு போட்டு கொடுக்குமானேன். உப்பு போட்டு கொடுத்தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது என்ன ஆயிடுது, ஊறுகாவாக இருக்கும். காயை வெட்டி பழத்தை வெட்டி உப்பு போட்டால் எலுமிச்சு ஊறுகாய் ஆகிடுது. எதுனா பூவாகுதுன்னா காயான பூவாகுது. தேங்காய் பூ வைக்கல. இப்போ சாதாரண ஒரு மனுஷன் கேள்விக்கு என்ன பண்ண முடியல. அப்போ நம்ம பெருமை பாராட்டக்கூடாது. ஆண்டவர் பெருமையுள்ளவனுக்கு தாழ்மையுள்ளவருக்கும் யாக்கோபு 4:6 சொல்றாரு. லூக்கா 14:11 சொல்றாரு. லூக்கா 23:12 சொல்றாரு. எவன் பெருமையா இருக்கான் அவன் என்ன பண்றாரு. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா அழுகிறார். நான் என்னப்பா தப்பு பண்ணேன், இன்னைக்கு போய் வியாதி வந்து செத்து போன்னு சொல்றேன், என்னடா நியாயம், சோறு போடுமா திருப்பி ஆடுவேன். அந்த நீ செத்து போடான்னு சொன்ன தீர்க்க தரிசி இது 2nd ஃப்ளோர்லேருந்து 1st ஃப்ளோர் போயிட்டார். கூப்பிட்டு போயிடுச்சு. அவனுக்கு ஒரு போய் சரி பண்ணிடுறனால அது போயிட்டு அத்திப்பழத்தை எடுத்து அடை செஞ்சு போடுறாரு. சரியான உடனே
பக்கத்து பாபிலோன் அரசு கொடுத்து அவனுக்கு எல்லாத்தையும் காட்டியிருந்தான். திரும்ப ஒன்று அறிவை தேடி போயிடலாம். அதே ஊசிய ராஜா தன்னை தாழ்த்துகிறான். ஊசிய ராஜா 2:33 கடவுளுக்கு கீழ்ப்படிங்க, பெருமையா இருக்கிறான். பெருமையா இருந்த பொழுது அவன் நசுக்கப்படுகிறான், எதிரிகளால் பிடிக்கப்படுகிறான், ஜெயில கம்பிகளால் கெட்டப்படுறப்போம், தன் தகப்பனை நோக்கி மன்னிப்பு போறப்போம் இழந்து போன ராஜ்யம் அவனுக்கு கிடைக்கிது. 2:16 ஊசியாவுக்கு ஒரு பெருமை வந்துச்சு. ராஜாக்குடைய கல்லறையில இடம் கிடைக்கல, வெண் குஷ்டம் உடம்புல வந்துச்சு. குஷ்டோகின்னு உரம் தள்ளப்பட்டான். எவன் தன்னை தாழ்த்தி நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றானோ அவனுக்கு வாழ்வு கொடுக்குமான். அதனால பெருமை கொள்றவன்ட்ட போய் ஏன் நிக்காத வேண்டாம். அவன் வேண்டாம், நீ பொறாம கொள்ளாத வேண்டாம். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு. Do not let your heart envy sinners, but always be zealous for the fear of the Lord. யாருக்கு பயப்படணும்? கடவுளுக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதோ ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து. கர்த்தருடைய கட்டளை என்ன சொல்லுது? திருமண வேதத்துல முதல் ஃபங்க்ஷன் என்னது? திருமணம். திருமணம் முடிஞ்சோன்னு சொல்றாரு. முதல்ல திருமணத்துக்கு வந்தோடனே இன்னாருடைய மகனையும் இன்னாருக்கு நியமித்திருக்காங்க. இப்போ பிடிக்காதவன் எப்பவுமே சபையை பத்தி கேட்பாங்க. அடுத்து பொண்ணு மாப்பிள்ளையை பத்தி கேட்பாங்க. மாப்பிள்ளையை பத்தி எப்ப அந்த பொண்ணு உனக்கு வந்துருக்கு வேணும் வேண்டாமா, அந்த பொண்ணை பார்த்து கேட்பாங்க வேணும் வேண்டாமா, சம்மதமா ஓகே. உடனே கர்த்தர் நியமித்திருக்கிறார், தாலி எடுத்து கொடுத்துருவார். ஜோம் பண்ணி அந்த பாட்டு ஏது நீல ஆதிமனம் இல்லைன்னா ஏதோ ஒரு பாட்டை பாடி அந்த நல்ல பாட்டுக்கு ரெகுலரா சிஎஸ்சியில ஒரே பாட்டு தான் மறந்துட்டேன். இந்த நாள் மேரேஜ்ல இருந்தேன். அதை எடுத்து கொடுத்துட்டா தாலி கட்டின உடனே அவர் கட்டின உடனே அவர் இங்க சென்னையில இப்படி கட்டின அப்புறம் இந்த டாலர்ல கை வைக்கணும். அங்க கெட்டு முன்னாலே பிடிச்சிக்கிட்டே சொல்லணும். என்ன சொல்லணும்? வாழ்விலும் தாழ்விலும். யாரை திருமணமானவங்க இல்லை, யாருக்குமே ஆகலை. பின்னால செகண்ட் லைன் திருமணம் ஆனவங்க தானே. யாரு சிஎஸ்சியில் டிஎஸ்சியில் திருமணம் பண்ணீங்க? நீங்க பண்ணல. யாருமே பண்ணவங்க இல்லை. என்ன பாப்பா காட்டுற அம்மாவை நீங்க அப்படியா? சொல்லுங்களேன். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துன்பத்திலும் மரணம் வரை உலகத்தின் சம்பத்துக்களை உன்னை கனப்படுத்துகிறேன், உன்னை பெருமை பாராட்டுகிறேன். உடனே அந்த அவர் டாலரை பிடிச்சிடும், 2 அம்மா டாலரை பிடிச்சி சொல்லலாம். அப்போ இந்த கட்டளை நம்ம என்னைக்கு பயப்படுறோமோ, என்னைக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறலையோ, அதுதான் ரஷ்யாவில் ஒரு கட்டளை இருக்கு. வாயை மூடிக்கிட்டு பிரச்சனை இல்லை. வீட்டில் சண்டை, புருஷங்காரன் சண்டை போடுறாருன்னா ஒய்ஃப் என்ன பண்ணிடணும்? வாயை மூடிக்கணும். மனைவி சண்டை போட்டா புருஷங்காரன் என்ன பண்ணிடணும்? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டா. அதுதான் ஒருத்தர் சொன்னாரு, சண்டை போட்டு வீட்டுக்கு போனோடனே அவர் அப்பா சொன்னாரு, ஒன்றும் இல்லம்மா, மாமியார் திட்டினா ஒரு சொட்டு தண்ணி எடு, மாமியார் தலையில ஊத்துன்னு சொல்லல, உன் வாய்க்குள்ள ஊற்றிட்டு இருக்கோம், தண்ணியை குடிக்க கூடாது, இதுதான் மருந்து. வாய்க்குள்ள தண்ணி ஊற்றிட்டு தண்ணி குடிக்க கூடாது, வெளியே வரக்கூடாது, இதுதான் மருந்து. வெளியே வந்தாலும் அவுட்டு. அப்ப என்ன நடக்கும்? மாமியார் எவ்வளவு நாள் தான் திட்டம். மலையை பார்த்து நாய் குறைச்ச மாதிரி. மலை அசையுமா? அசையாது. இதுதான் வாழ்வு, விட்டு கொடுப்பது. இதுதான் பாவியல். இதுதான் ஒரு புருஷ மனைவி சண்டை, ராத்திரிலாம் சண்டை, தேவையில் நிமித்த சண்டை, குறையின் நிமித்த சண்டை, பிரச்சனைகளே தேவையில் நிமித்த சண்டை அதிகமா வருது. குறை இல்லாத குறைக்கு தான், தேவையில் தான். ராத்திரிலாம் மனைவி சண்டை போடுது. காலில் எழுந்து அவர் கால் நீட்டா குளிச்சாரு, ட்ரெஸ் எடுத்து போட்டாரு, பவுடர் போட்டாரு, ஷூ போட்டாரு, கார் எடுத்தாரு. ராத்திரிலாம் சண்டை பத்தி கவலைப்படல. கார்ல போய் உட்கார்ந்து அந்த பயம். ராத்திரிலாம் சண்டை போட்டார். பஞ்சாயத்தை முடிச்சுட்டு வேலைக்கு போனிச்சான். அவர் உடனே காரை கொண்டு பார்க்கில் விட்டுட்டு ஃபோன் எடுத்தாரு. இன்னைக்கு லீவு சார் ஆஃபீஸுக்கு. அம்மாவோட பாரு என்ன பிரச்சனை சொல்லு. வா, பீச்சுக்கு போகணுமா, சினிமாவுக்கு போகணுமா, ஹோட்டலுக்கு போகணுமா, துணி கடைக்கு போகணுமா, என்ன பேசி முடிச்சுட்டாங்களா? சண்டை என்னாச்சு? ஏய், நீ ராத்திரி சண்டை போட்ட, நான் இப்படிதான் போவேன், நான் போய் ஹோட்டலில் சாப்பிடுறேன்னு போன என்ன ஆகும்? இதுதான் பொறாம வேண்டாம். பாவி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், வாழ்க்கையில பிராக்டிக்கலா நடக்கிற பயம். அதுதான் திருமணத்துல வாசிக்கிற சங்கீதம். எது சொல்லு வசனத்தை. 128 தான் சொல்லு. 128:1. கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயப்படா? புருஷனுக்கு பயப்பட சொல்ல.
மாமா மாமியாருக்கு பயப்பட சொல்ல, அம்மா அப்பாவுக்கு பயப்பட சொல்ல, அண்ணன் தம்பிக்கு பயப்பட சொல்ல, பாஸ்டருக்கு பயப்பட சொல்ல. ஃபியர் டு தி லார்ட். கர்த்தருக்கு நீங்க பயந்துட்டீங்கனாலே இந்த எல்லா லைஃப்லயும் நம்ம பண்ணுறோம். அந்த ஆண்டவர் நம்ம உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கா, உங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா, மற்றவங்களை பத்தி கவலைப்படாத, பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாத. நமக்கு என்ன தேவையானதா ஒருத்தர் ஜீவம் பண்ணார், 40 நாள் பாஸ்டிங் பண்ணார். 40 நாள் பாஸ்டிங், கடுமையான பாஸ்டிங். மோசே இருந்தது போல. எஸ்தர் பாஸ்டிங் எத்தனை நாள்? 3 நாள். மோசே பாஸ்டிங் 40 நாள். தானியேல் பாஸ்டிங் 20 நாளா? எசேக்கியேல் 40 நாள். இந்த மாதிரி பாஸ்டிங் இருந்தார். வந்தார் கடவுள் 40 நாள். என்னப்பா வாட் யூ வாண்ட், வாட் இஸ் த ப்ராப்ளம், என்ன சொல்லுங்க? ஒன்றும் இல்லை சாமி, அந்த எதிர் வீட்டுக்காரர் நானும் ஒரே நாள் தான் சென்னைக்கு டிக்கெட்லாம் வந்தோம் வேலைக்கு. இப்போ அவன் 10 கடை வச்சுட்டான், 10 வீடு வச்சுட்டான். நான் அந்த ஒரு கடையோட தான் இருக்கேன், எனக்கு முன்னேற்றம் இல்லை. அதனால எனக்கு கொஞ்சம் பிளெஸிங் வேணும்னா. இப்போ கடவுள் என்ன சொன்னாங்கன்னா, நீ ஆசீர்வதிக்க தப்பு இல்லை, உனக்கு என்ன கொடுக்கணும் 2 அவனுக்கு கொடுங்க. என்ன சொல்றாங்க? உனக்கு ஒரு கடை கேட்டா அவருக்கு எத்தனை கடை? உனக்கு ஒரு கார் கொடுத்தா அவருக்கு, உனக்கு ஒரு வீடு கொடுத்தா அவருக்கு, என்ன கொடுத்தாலும் ஒரு டபுள் ப்ரொமோஷன் ஆகும். யோசனை விட்டு இல்லை சாமி, 40 நாள் பாஸ்டிங் முடிஞ்சு போச்சு, இன்னொரு எஸ்தர் மாதிரி 3 நாள் ஒரு பாஸ்டிங் இருக்கு, அப்போ வாங்கிட்டான். திரும்ப 3 நாள் அடுத்து தொடர்ச்சியா இருக்காரு. 3 நாள் என்ன பண்ணாரா, எனக்கு ஒரு கண்ணு திருக்குறடா இருக்கணும்னா. இப்போ அவருக்கு எத்தனை கண்ணு கூடாது? சிரிக்க மாட்டேங்கல. சிரிக்கலாம் புரியலன்னு அர்த்தம். நார்த் இந்தியாவில் போய் மெசேஜ் கொடுக்குறப்போ அவங்களுக்கு பிடிக்கலைன்னா, புரியலைன்னா சிரிக்க மாட்டாங்க. தமிழில் பேசுகிற ஒருத்தர் ஹிந்தியில் பேசுவார், அவங்க புரியல என்ன பண்ண மாட்டாங்க. இதுதான் என்ன பண்ணக்கூடாது, கர்த்தருக்கு. நீங்க கர்த்தருக்கு மட்டும் அடுத்தவங்க மேல பற்றியே கவலைப்படாதீங்க. அந்த அக்கா சேர்த்துதான் பெட்டிகா சர்ச்சில் இந்த ஒளி சிலை ஏன் கெட்ட சொல்றாங்கன்னா, ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாது. இந்த அம்மா கெட்ட சில 350, அவங்க கெட்டது 250 ரூபாய் நினைக்கிறேன். இந்த ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாதான் ஒயிட்டு கட்ட சொல்றது. இவங்க ஒரு நல்ல சேலை, அந்த அக்கா கொஞ்சம் பழைய சேலை. இவங்க போன வாரம் கெட்டது இந்த வாரம் கட்ட மாட்டாங்க, 1 வருஷத்துக்கு இந்த சேலை கட்ட மாட்டாங்க. இந்த ஏற்றத்தாழ்வு தெரியக்கூடாது பெட்டிகா சர்ச்சில் ஒயிட்டு. சிஎஸ்சி டிஎல்சி பண்ணா நகை, இங்க ஒரு டிஎல்சி சர்ச் இருக்கு, நகை பட்டு சேலை ஆடம்பரம். அந்த டிஃப்ரெண்ட் தெரியணும். நம்ம அந்த டிஃப்ரெண்டே என்ன பண்ணக்கூடாது, நம்ம யாரை பார்க்கணும், மட்டும்தான். அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறது. ஆண்டவரை மட்டும் பார்த்துக்கிட்டு போனீங்கன்னா அது சொல்ற நிச்சயமாகவே முடிவுண்டு. பிரசங்கி 23:18 சொல்றாரு, நிச்சயமாகவே உன் நம்பிக்கை there is surely future hope. எதிர்காலம் நிச்சயமா உனக்கு எதிர்காலம் இருக்கு. உன் நம்பிக்கை there is surely a future hope for you and your hope will not be cut off. அது நிச்சயமா என்ன பண்ணாது, போகாது. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எப்படின்னா, அமெரிக்கால இருந்து ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஊழியக்காரர் போனார், டான்ஃபோர்டுங்கிற ஊழியக்காரர். ஆப்பிரிக்கா ரொம்ப பின்தங்கிற பகுதி. அவர் ஊழியத்துக்கு போயிட்டு அவர் வீட்டுல இருந்து ஆப்பிரிக்கா அந்த வறண்ட பகுதியில ஒரு நாள் பெரிய மழை, காட்டாற்று வெள்ளம், ஒரு ஆறு ஃபுல்லா தண்ணி போகுது. ஒரு கிராமத்துக்கு போயிட்டு வரல, பெரிய மழை வந்து காட்டாற்று வெள்ளம் திடீர்னு வந்து புரண்டு வருது. அந்த அதை தாண்டி போக முடியாது, நீச்சல்லாம் அடிக்க முடியாது, அந்த அளவுக்கு வெள்ளம். அந்த அளவுக்கு வெள்ளத்துல போகாம என்ன பண்ண, அந்த கரையோரத்திலே ஒன்றும் இல்லாம உட்காந்துட்டாங்க. உணவு இல்லாம உட்காந்து ரொம்ப அசரியில்லை, பகலெல்லாம் மழைக்கு அசரியில்லை, உணவு இல்லை அசரியில்லை, அப்படியே சோர்ந்து மயக்கமா படுத்துட்டாரு. எப்படி போடுறது இல்லையா, தடப்பறேன்னு ஜெபம் பண்ணி படுத்துட்டு காலையில எழுந்து பார்த்தா காத்துல ஒரு மரம் சாஞ்சி இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு ஒரு மரம் கரெக்டா நடந்து போற மாதிரி விழுந்திருக்கு. அதான் நடந்துச்சாரு. அதனால நான் கவலைப்பட வேண்டாம். கடவுளோட காரியங்களை என்ன பண்ணுவாரு, நான் நிச்சயமாகவே நான் கடந்த நாளில் என்னுடைய கடன் பிரச்சனையை நினைச்சு பெரிய மனக்கவலை போன வாரம் முழுசா இவ்வளோ கடன் வச்சிருக்கேங்க. இப்படி நம்ம கேட்குவோம். ஆண்டோர் சொல்றாங்க, ஐயோ கடன் வாங்காதே, நிறைய ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயின்னு சொல்றாங்க, இவ்வளோ கடன் வச்சிருக்கவே. இன்னும் நான் கண்ணீரோடு ஜிபிக்கிறப்போ இந்த வசனத்தை எனக்கு ஆண்டவர் காட்டால் காலையில் நிச்சயமாகவே
நம்பிக்கை போகாது. அது இது காலத்தில் ஏற்ற காரியத்தை செய்யும். நான் ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சிருந்தேன். அப்ப இந்த வசனம் வந்து நான் ஆண்டவர் பேச அந்த காரியம் வேண்டாம், உன் கடன் பிரச்சனைகளை முடிச்சுட்டு வா, அந்த பிரச்சனை உன் பிள்ளைகள் பிரச்சனையை முடிச்சுட்டு வா, உன்னை ஆண்டவர் வழி நடத்துவார். கடவுள் உன்னோடு இருக்கிறார், நிச்சயமாக முடிவுண்டு. நீங்களும் என்ன பிரச்சனை என்ன கண்ணீரோடு இந்த கால வேளையில ஆலயத்துக்குள்ள இருக்கிறப்போ அந்த ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சொல்றார். ஷோலி அவருக்கு நிச்சயமாக ஃபியூச்சர் ஹோப், எதிர்காலத்தின் நம்பிக்கை சொல்றார். ஃபியூச்சர் ஹோப் ஃபார் யூ ஃபார் அண்ட் யுவர் ஹோப் வில் நாட் பி கட் ஆஃப். நம்பிக்கை கட்ட வீணாங்க. என்ன தேவையோடு, என்ன கண்ணீரோடு, என்ன பிரச்சனைகளோடு நீங்க பார்ப்பது ஒரு கீ கொடுக்குற மனுஷன் இல்லை, பிரசங்கம் பண்ண என்ன இல்லை, இந்த பாஸ்டர் இந்த பிரசங்கம் பண்ண அம்மா திருச்சிருக்கின்ற அம்மா இல்லை, வானத்தை பூமி படைத்த ஆண்டவரை நோக்கி தகப்பனே இந்த வசனத்தை எனக்கு சொன்னீங்கப்பா. நீதிமொழிகள் 23, 19, 18 சொன்னீங்க. நிச்சயமாக எனக்கு அந்த வார்த்தைப்படி விடுதலை கொடுங்கன்னு கேளுங்க. அந்த விடுதலை வேண்டாம். அந்த நீதிமொழிகள் 23, 19 சொல்றார், என் மகனே நீ செவி கொடுத்து ஞானம் அடைந்து உன் இருதயத்தை நீ என்ன பண்ண செவி கொடுக்கணும். லிசன் சொல்லு சொல்றாரு. அதுல சொல்றாரு, லிசன் மை சன், என்னை கவனி. அதுதான் எரேமியா 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், என் வசனங்களுக்கு செவி கொடுறாங்க. எசேக்கியேல் 20 சொல்றாரு, உபயோகிக்க எனக்கு கீழ்ப்படுகிறார். அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறப்போ ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர், நம்ம ஆண்டவரை உயர்த்துற ஆண்டவரை. நம்ம எப்படி இருக்கிறோம்? ரோட்ல வண்டி ஓட்டுறோம், முன்னால போற வண்டி ஜிக்ஜாக் போட்டு ஓட்டுறாரு, வேகமா ஓட்டுறாரு, அவரை பாஸ் பண்ண நினைச்சுக்கிட்டே போறோம். அந்த வண்டியை என்ன பண்ணணும்? நான் அவர் வச்சிருக்கிறது 30,000 ரூபா வண்டி, நான் வச்சிருக்கிறது 50,000 ரூபா வண்டி. அவர் ஒன்றிருக்கு 100cc, நான் ஒன்று இருக்கிறது 150cc. நான் எவ்வளோ அவர் பெரிய வயசானவர், நான் வயசு சின்ன பையன், எனக்கு சிக்கா வயசு ஓட்ட தெரியும் நினச்சிக்கிட்டு நம்ம பெருமையாக நினச்சிக்கிட்டே அந்த வண்டியை அவரை பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ தான் விபத்துக்கள் ஏற்படுது. வாழ்க்கையில் அடிக்கடி வருஷத்தில் ஒரு முறை ஆக்சிடென்ட் ஆகும், வருஷத்தில் ஒரு முறை. அதுக்கு காரணம் என்ன? இதுதான். என்னை பெருமையாக நினச்சி கொடுப்போம், புத்திர போய் கீழே விட்டுருவேன். இன்னைக்கு அங்கே வண்டியை போகணும் 150, 100 மீட்டர் 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி எனக்கு ஸ்பீட் பிரேக் இருக்கா, மிஷின் இருக்கா, பேடல் கிராசிங் இருக்கா, அங்கே மக்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்களா, அங்கே சந்து 4 மாதம் சந்து இருக்கா, கிராசிங் இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு போனால் நமக்கு என்ன நடக்காது? விபத்து நடக்காது. இதுதான் நம்மளை தான் கவனிக்கணும். நமக்கு முன்னால என்ன இருக்கு, நமக்கு எந்த தடைகள் என்ன இருக்கு, அந்த தடைகளை அகற்ற வழி என்ன. இப்ப கொஞ்ச நாளா என்ன பண்றேன், அடிக்கடி வருஷத்துல ஒரு முறை ஆக்சிடென்ட் நடக்குன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே வண்டி ஓட்டுறேன். 10 கிலோமீட்டர் தான் வண்டி ஓட்டுறேன். அதுக்கு மேல பைக் நான் ஓட்டுறது இல்லை. அதுக்கு மேல போகக்கூடிய அவசியமா எனக்கு பைக்ல இல்லை. போகிறதுனால அதுக்கப்புறம் ஆட்டோ, கார், ட்ரெயின், ஃப்ளைட் அப்படி போயிடுறேன். ஏன்னா முடியல மேல 10 கிலோமீட்டர் வர வழி இல்லாம ஒரு பைக்ல போறேன். 10 கிலோமீட்டர். அந்த 10 கிலோமீட்டர் போகிறதுக்கு 20 25 நிமிஷம் டிராஃபிக் இல்லாத பகுதி. ஆனால் பாதி நேரம் ஜெபம் பண்ணிக்கிட்டே போகணும். நாம அப்படி போகிறப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே ஆண்டோடைய ஞானதான் எப்பொழுதும் இடைவிடாமல் எங்க இருக்கு போட்டா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் எல்லாவற்றுக்கும் தோத்திரம் செலுத்துங்க. வாசிக்க 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமா பாருங்க. எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணுங்க? ஆண்டவருக்கு நன்றி நன்றி சொல்லுங்க. அடுத்து எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கும். 16 எப்பொழுதும் continue to the prayer. எல்லாவற்றுக்கும் என்ன பண்ணணும்? தோத்திரம் செலுத்தணும். எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? தோத்திரம் எல்லாவற்றுக்கும். அதுதான் அவர் அந்த பிலிப்பியர் விடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவருடைய இன்னொரு இடத்துல continue to the prayer.
அப்படி நம்ம குலோசியர் சொல்றோம். குலோசியர் எட்டாம் அதிகாரம் 3ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரம் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் do not worry about it. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். அடுத்த வசனம் சொல்றார், ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலமும் நம்மை கைவிட மாட்டார். அதுதான் எபிரேயர் 11 வேகம் போன்ற எச்சரித்தலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க. பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசுவை. அதுதான் மத்திய பேசுறப்ப எனக்கு இயேசு கிறிஸ்துடைய சம்பவம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் ஞாபகத்தில் வருது. கூப்பிடுறாரு, நீ வாடாங்கிறாரு. எவ்வளவு சம்பளம் வருவான், நீ வாடாங்கிறாரு. இவன் காலைல 6 மணிக்கு வந்தான், அவன் 9 மணிக்கு வரான். எவ்வளோட சம்பளம்? 1 ரூபா. 12 மணிக்கு ஒருத்தன் வரான், 1 ரூபா. 2 மணிக்கு வரான் ஒருத்தன், அவனுக்கு 1 ரூபா தான் சம்பளம். சாயங்காலம் வேலை கொஞ்சம் 6 மணிக்கு முடியுது, எல்லாத்துக்கும் 1 ரூபா கொடுக்குறேன். 6 மணிக்கு வந்துருக்கிறேன்ப்பா, என்னப்பா 12 மணி நேரம் வேலை பார்த்துருக்குறேன். அவன் 5 மணி நேரம் தான் வேலை பார்த்துருக்கேன் சொல்றாரு. எவ்வளோ இத்தனை ஒருத்திட்டு வந்தேன், அது இத்தனை ஓகே சொன்னேன். ஆமாம், 5 மணிக்கு லேட்டாக வந்தாலும் அதுவும் 1 ரூபாய் இத்தனை வந்தாங்க. கொடுப்பது என்னுடைய, நம்மை உயர்த்துவது யாருடைய பிரியம்? கேள்வி கேட்பது நம்முடைய வேலை. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, என் தங்கச்சி தானப்பா, அவன் எல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல, நான் எல்லாமே கோல்டு மெடலு, ஆனால் என் மார்க்கு நல்லா இல்லைன்னு நம்ம கேட்குறோம். அவன் எல்லாமே கோல்டு மெடல், என் மார்க்கு நல்லா இல்லைன்னு தங்கச்சியை பற்றி கேட்குறோம், அக்காவை பற்றி கேட்குறோம். ஆண்டவர்கிட்ட கேட்பதற்கு ரைட்ஸ் இல்லை. எனக்கு கொடுங்கப்பா, எனக்கு. அதுதான் இருதயத்தை நல்வழிப்படுத்துகிறார். என்ன சொல்ற? இருதயத்தை நல்வழிப்படுத்து. இதுதான் நல்வழிப்படுத்துது. பொறாம கொள்ளாம பாவி நிச்சயமா முடிவுங்கிற நம்பிக்கையோடு நம்ம இருதயத்தை சரியான வழியில ஆண்டவருக்கு நேரிட்டிருக்கோம். அவங்களும் நான் ஒரே நாள் தான் ரட்சிப்படைஞ்சோம், ஒரே நாள் ஞானஸ்தானம் வாங்கினோம், ஒரே நாள் தான் சர்ச்சில் வெள்ளச்சேலை கட்டினோம், வெள்ளச்சட்டை போட்டோம், ஒரே நாள் தான் கம்யூனியன் வாங்கினோம். இன்னைக்கு அவங்க சர்ச்சில் வசனம் சொல்றாங்க, பாட்டு பாடுறாங்க, ஒர்ச்சி பண்றாங்க, மெசேஜ் பண்றாங்க, அங்கெங்கயோ போறாங்க. எனக்கு படிக்க தெரியல, வசனம் சொல்ல தெரியல, பாட்டு பாட தெரியலன்னு நீங்க கடவுள்கிட்ட கேட்கலாம். நம்ம என்ன பண்ணல, ஆண்டவர்கிட்ட அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு வியாதி போச்சு, அவங்க பிள்ளை நல்லா ஆயிட்டு, மகனுக்கும் மருமனுக்கும் சண்டை சரியாகி ஒன்னா சேர்ந்தாங்க. எங்க வீட்டுல சரியாகுன்னா என்ற முயற்சிச்சிருக்கு. இதயத்தை நல்வழிப்படுத்து, பாவிகள் மேல் பொறாமை கொள்ளாதே, நிச்சயமாகவே உன் நம்பிக்கை ஒரு இதயத்தை நல்வழி. கர்த்தருக்கு நீ உபயோக பண்ண, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம உபயோக பண்ணல, நிச்சயமா உபயோக பண்றப்போ, கர்த்தருக்கு பயப்படுறப்போ நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் நம்மை கைவிட மாட்டார். ஒரு காலம் துக்க நாட்கள் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் இன்றுவது உன்னை I will bless for today. I will bless for today. நான் உன்னை இன்று முதல் ஆசீர்வதிக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். உனக்கு எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் மாய்க்காதே போகும். எந்த வசனங்கள் நம் வாழ்க்கையில எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கமா, அந்த ஆண்டவர்கிட்ட தகப்பனே நீங்களே பேசப்படுங்கப்பா, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உங்கள் இரக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனே என்று அவரை நோக்கி பார்க்கணும்.